ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் உடனுக்குடன் ஏன் கேட்ட காரியம் வரல, கேட்ட காரியம் நடக்கலை அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம அப்பா அம்மா உனக்கு இந்த டயத்தில் இவ்வளோ பணம் தருவேன், உனக்கு இந்த வருஷத்தில் உனக்கு இவ்வளோ நகை தருவேன், உனக்கு இந்த வீடை தருவேன், உனக்கு இந்த இடத்த தருவேன் அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்களோ நம்முடைய அப்பாவோ கேட்டாங்கன்னா, அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சு நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் இதை தர்றேன்னு சொன்னீங்களே, எனக்கு தாங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, 2 வருஷம் கழித்து தர்றேன்னு சொன்னீங்க, அதனால் தாங்க அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகள் கேட்கக்கூடாது, பெற்றோரிடத்தில் கேட்கலாம், வைக்கலாம். ஆனால் அதை ஞாபகம் வச்சு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நான் தர்றேங்கிறேன்னு. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க சொன்ன காரியத்தை செய்ய முடியாத சூழ்நிலை ஆயிரும். பார்த்துக்கணும். அந்த நேரத்தில் நம்ம தோல்வியை தான் சந்திக்கணும். அந்த வார்த்தையை நம்பி நம்ம என்ன செஞ்சிருவோம், மோசம் போயிடுவோம். ஆனால் நம்ம ஒரு காரியத்தை நம்ம எல்லோரும் தெரிஞ்சு கொள்ளணும். தேவன் நமக்கு எத்தனையோ காரியங்களை சொல்லியிருக்கிறார். அந்த காரியங்களை நினச்சி பார்த்து அந்த காரியங்களை யோசனை பண்ணி, நீங்கள் இப்படி தருவேன்னு சொன்னீங்களே, நீங்கள் இப்படி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அப்போ எனக்கு நீங்கள் தரணுமே ஆண்டவரே, இப்படி சொல்லியிருக்கீங்க, இப்படி சொல்லி வச்சுருக்கீங்க, நீங்கள் சொன்ன வார்த்தை வானம் ஒழிஞ்சாலும் பூமி ஒழிஞ்சாலும் மாறாதில்ல ஏசப்பா, நான் சொல்லாகும், நீங்கள் காட்டலில் நிற்கும் ஏசப்பா, காற்றை பார்த்து இறையாத அமைதலாருன்னு சொன்னீங்களே ஏசப்பா, அப்போ இவ்வளவு காரியம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் உனக்கு இப்படி செய்ய போகிறேன், இப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே வரலையே ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை செய்கிற தெய்வம் இல்லையா, ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை, சமாதானத்தை விட்டு செல்கிறேன், சமாதானமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே, ஆனால் என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, என் குடும்பத்தில் நீங்கள் சமாதானத்தை தாங்க, காரணம் நீங்கள் சமாதான காரணம் அல்லவா, நீங்கள் இதயத்தை மாற்றி அமைக்கிற தெய்வம் அல்லவா, நீங்கள் ராஜாக்களை தழுகிற தெய்வம் அல்லவா, ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வம் அல்லவா, ராஜாக்களுடைய இருதயம் உங்கள் கரத்தில் அல்லவா இருக்கிறது, சவுல பவுலா மாற்றிருக்கிறீங்களே, சகவியை மாற்றிருக்கிறீங்களே, ஒரு கொலகார இருதயத்தை நல்ல இருதயமாக மாற்றிருக்கீங்களே, அப்போ இன்றைக்கி என் குடும்பத்தில் இப்படி ஒரு சில இருதயங்கள் இருக்கிறது, உலகப்புறமான இருதயங்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட இருதயங்களை மாற்றி அமைச்சு உண்மை தொழுதுகொள்கிற இருதயமாக, உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற இருதயமாக, உண்மை ஆராதிக்கிற இருதயமாக, குடும்பத்தில் எல்லாரிடத்தில் அன்பு செய்கிற இருதயமாக, குடும்பத்தில் எல்லா இடத்திலும் சமாதானம் செய்கிற ஒரு இருதயமாக மாற்றி வைக்க உங்களால் முடியுமே, நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்களே அப்படி என்று சொல்லி நாம் இயேசுபாட்ட தைரியமா நம்ம கேட்கலாம். காரணம், நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சிடறோம், அவர் சொன்னதை அப்பப்போ மறந்துடுறோம். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மனுஷன் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ தர்றேன்னு சொன்னேன்ல, கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, ஞாபகம் வச்சு கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த காரியத்தை மனுஷன்ட கேட்குறத காட்டிலும் வானத்தையும் பூமி உண்டாக்குன சர்வ வல்லவற்றை நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக கர்த்தருக்கு உதவி செய்ய வல்லவர். நம்ம கர்த்தர் எப்படி வைக்க போகிறேன் சொல்லியிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என்ன சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துவார், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இது யார் சொன்னது? நமக்கு சொல்லலையா? ஆபிரகாமுக்கு சொன்னார், எனக்கு சொல்லலையா அப்போ நீங்கள் கேட்கக்கூடாது. சரி, இது ஆபிரகாமுக்குள்ள சொன்னார், எனக்கு சொல்லலையே அப்போ நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அப்படி கேட்டனால ஒரு வசனத்தை சொல்கிறேன், கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு சொன்னாரா நமக்கு சொன்னாரா? எல்லாம் சொல்லுங்க, எனக்கு சொன்னார். இங்கே இருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஆபிரகாம் சொன்னார், உண்மைதான். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்மளை யாரு? சரி, உங்கள் அப்பா சொத்து உங்களுக்கு இருக்கா இல்லையா?
அப்போ அப்பா சொத்து உங்களுக்கு எப்படி வருதோ, அப்போ நம்முடைய முப்பாட்டையன் சொத்து நமக்கு வருமா வராதா? நம்ம முப்பாட்டன் யார்? நம்ம பூட்டன் யார்? அப்போ அவர் சொத்து நம்மளுக்கு வருமா வராதா? வரும்ல. அப்போ இந்த கலாத்தியர் 3:29 என்ன சொல்லுது? நீங்கள் எல்லாரும் ஆபிரகாமுக்கு என்னவா? சந்ததி. அப்புறம் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்கு பண்ணணும் அதெல்லாம் என்னது? உனக்கு. அதுக்கப்புறம் நீ என்ன செய்ய முடியுமா? எல்லாம் சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும், என் பூட்டனுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்தரிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. எனக்கு உரிமை இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறது கிடையாது? சுதந்தரிப்பது கிடையாது. என்ன செய்கிறது கிடையாது? சுதந்தரிக்கணும். எதை? வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கணும். இப்போ டக்குன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா? இது ஆபிரகாமுக்கு சொன்னார், சோலி முடிஞ்சு. ஆபிரகாம் சொன்னது நமக்கு சொன்னது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு என்னென்ன சொல்லின்னு சொன்னாரோ அது பூரா யாருக்கு? எனக்கு. சொல்லுங்கள் பாப்பா. ஆபிரகாமுக்கு என்னென்ன சொன்னாரோ அது பூரா எனக்கு, அது பூரா எனக்கு. இப்போ புரியுதா புரியலையா உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஆபிரகாம் சொத்தை பூரா நீங்கள் அபகரிக்கலாமா, எடுத்துக்கலாமா? எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம். அதுக்குண்டான பவர் இருக்குது, அதுக்குண்டான ரைட் இருக்குது உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த வாக்கு தத்தம் நமக்குரியது. அப்போ இதை என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்துருக்குறோமா? என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? இந்த வாக்குத்தத்தை என் பரம்பரைக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு, என் சந்ததிக்கு உண்டாயிருக்கும். என் பிள்ளை கஷ்டப்படாது, என் பிள்ளை நல்லா இருக்கும், என் பிள்ளை வாழ்ந்துருக்கும். இந்த வசனத்தின்படி என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என்ன? ஒரு ஜாதியில், ரெண்டு ஜாதியில், பெரிய. அப்புறம் என்ன அர்த்தம்? பெரிய ஜாதின்னு என்னது? உன் பிள்ளைய நிறைய ஜாதி நினச்சிவாங்க இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு வயசான தாத்தா ஒன்று சொன்னார். ஒரு வாட்டி எங்கேயோ போய் பேசிக்கிறோம்னு சொன்னார். ஐயா, எனக்கு பிள்ளைங்க நிறையா இருக்கு ஐயா. பெங்களூரில் என் சந்ததி இருக்கியா? பாம்பேல என் சந்ததி இருக்கியா? சென்னையில் என் சந்ததி இருக்கியா? அந்த சிட்டம்பட்டியில் என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாய்யா, எனக்கு ஒரு 8 பிள்ளைங்க. 8 பிள்ளையும் பிள்ளையை பற்றி அந்த 8 பிள்ளையும் கட்டி கொடுத்தாச்சு. அந்த பிள்ளைங்க பரவி பாய்ந்து கொண்டு சிங்கப்பூரில் ஒரு குடும்பம் இருக்குது, அமெரிக்காவில் ஒரு குடும்பம் இருக்குது, பெங்களூரில் ஒரு குடும்பம் இருக்குது, சென்னையில் ஒரு குடும்பம் இருக்குது, இங்கிட்டு வாடிப்பட்டி சித்தம்பட்டியில் குடும்பம், எல்லாம் அங்கங்கே பரவி இருக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும், எல்லா தேசங்களையும் எங்கள் குடும்பம் இருக்கியா அப்படின்னு ஒரு தாத்தா சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு பெரிய ஜாதியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்களும் நான் இருக்கணும். இன்றைக்கி நல்லது கெட்டது குடும்பத்தில் வந்தால் ஒரு சேனையே வரும் உங்களுக்கு. ஒரு பஸ்ஸில் ஆள் பிடிச்சி வரணும். உங்கள் சொந்தக்காரங்களே போதும், உங்கள் சொந்தக்காரங்களே போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களுக்கு எனக்குன்னு சொல்கிறாரு, உன்னை பெரிய ஜாதியாக்கி, அப்புறம் என்ன சொல்கிறாரு? ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துவேன். உங்கள் பேரை என்ன செய்வார்? பெருமைப்படுத்துவேன். உங்கள் பேர் இங்கே இருங்க, எந்த சூழ்நிலை ரிப்பேரே ஆகாது. அவள் சரியில்லாதவ, அவள் அப்படிப்பட்டவ, அவள் மோசமானவ அப்படின்னு கெட்ட பேர் உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. உங்கள் பேர் என்ன செய்வாரான்? அவங்களுக்கு என்னப்பா ராசாத்தி நல்லா இருக்காங்க, அவங்க பயங்கரமாக உயர்ந்திருக்கிறாங்க. பெருமை. உன் பேரை என்ன செய்வார்? பெருமைப்படுத்துவார். இதுதான் வாக்கு தத்தம். இப்படித்தான் கர்த்தர் வாக்கு தத்தம் உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். இதை நீங்கள் என்ன செய்யணும்? அறியணும், தெரியணும், புரியணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ எல்லாம் சொல்லுங்கள், இந்த வாக்கு தத்தம் எனக்குரியது. இந்த வாக்கு தத்தத்தின்படி எனக்கும் என் சந்ததிக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தம் எனக்குரியது என்று நீங்கள் உரிமை பாராட்டும் போது அது உங்களுக்கு வந்துருங்கிறேன் நான். அல்லேலூயா. நானே சொல்ல, ஒரு தோடு, ஒரு மூக்குத்தி, ஒரு செயின், ஒரு நெக்லஸு, என் தாலி செயின், என் வீடு, என் இடம், அதெல்லாம் சும்மா டுமுக்கு குண்டா சட்டி. இன்றைக்கி ஒரு 10 குழி வச்சுட்டா நான் 10 குழி இடம் வச்சுருக்கேன். எதுக்கு? அடக்கம் பண்ணுறதுக்கா? இல்லை. உன் சொத்து பரவி பாயணும், உன் கூடாரம் விசாலமாகணும். ஆமென். அதுதான் வாக்கு தத்தம். ஆமென், அல்லேலூயா. அதனால் வாக்கு தத்தங்களை கர்த்தர் நம்மளை எப்படி வைக்கிறாரு பாருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 23:26. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய சந்ததியில்
மலட்டுத்தன்மையே இருக்காது. நான் பெத்த பிள்ளைங்க எல்லாருமே பிள்ளையை பெற்று நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க. மலட்டுத்தன்மையே நம்முடைய சந்ததியில் கிடையாது. ஆமென். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் தெரியுமா? குழந்தை இல்லைன்னே வராது உங்கள் பிள்ளைகளுக்கு. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? உபாகமம் 28:11, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன்னுடைய கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்கள் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இது வந்து நமக்கும் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தா நீங்கள் உங்கள் வீட்டில் ஆடு வளர்த்தாலும் சரி, கோழி வளர்த்தாலும் சரி, மாடு வளர்த்தாலும் சரி, வேறு இனத்தை வளர்த்தாலும் சரி, உங்கள் நிமித்தமாக அது ஆசீர்வாதமாக இருக்குது. அப்புறம் சொல்கிறாரு, நீ வச்சிருக்கிற நிலம் அல்லேலூயா, உன் நிலத்தை என்ன செய்வேன்? பரிபூரண நன்மை உண்டாக. நீங்கள் ஒரு நிலம் வச்சாலும், விவசாயம் பார்த்தாலும், தென்னந்தோப்பு வச்சுருந்தாலும், அந்த தென்னந்தோப்பில் உங்களுக்கு ஒரு பரிபூரண நன்மை உண்டாகும். அவர் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுக்குறத பாருங்கள். நீ உங்களுக்கு மிருகஜீவனை கூட வளர்த்துப்பார், குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. மலடு என்பது உங்கள் மிருகஜீவனுங்களுக்கு என்ன செய்யாது? இருக்காது. இதுதான் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். ஆனால் இந்த வாக்குத்தத்தப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுதா? நம்ம சாகிறத கொண்டு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு, இந்த வாக்குத்தத்தங்களை அனுபவித்து, இந்த வாக்குத்தத்தங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய சந்ததி வாழ்வதை பார்த்து கொண்டு தான் நம்ம சாகணும். உன் கண்ணு பார்க்கணும், உன் பிள்ளை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, உன் பேர பிள்ளை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா உன் கண்ணு பார்க்கணும். வாக்குத்தத்தம் என்னது? உன் பிள்ளைகளின் சமானத்தை உன் கண்ணு பார்க்கணும். அப்போனா உங்கள் பிள்ளை சமானம் வாழ்கிறத நீ பார்ப்ப. அடுத்த அந்த பிள்ளையை பார்த்து அந்த பேரம்பேத்தி பிள்ளைங்க வந்து சமானம் வாழ்கிறத உன் கண்ணு பார்க்க போகுது. அல்லேலூயா. பார்க்கணுமா வேணாமா? அல்லேலூயா. சொல்லுங்கள். நான் பிள்ளைகளின் சமாதானத்தை என் 2 கண்ணு பழுது இல்லாமல் பார்க்க போகிறேன். அப்பா அல்லேலூயா சொல்கிறீங்க, நம்பி சொல்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் உம்முன்னு இருந்தால் என்னத்தை இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்போ இருக்கிற நொம்பல் இப்போ இருக்கிறது இல்லை. அவனுக்கு வரப்போகிறவன் நல்லவனாக வந்தால் போச்சு, அவன் குடிகாரனை வந்தால் என்ன செய்கிறது? இவ பஜாரி பிடிச்சவளாக இருக்கா, எனக்கு நான் வந்து பெத்தவ சொல்லு பச்சு கேட்க மாட்டா, இவளாம் அப்படி இருக்க போகிறா, தேர மாட்டா, இவளாம் நல்லா இருக்கிறமா எனக்கு தெரியல, நான் அதுக்குள்ளே கண்ணை முடிடுவேன் போல தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காரக்கூடாது. சீர் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை சீர்படுத்துவார். எல்லா கோணலான காரியங்களையும் செவ்வையான காரியங்களை மாற்றி உங்கள் பிள்ளைகளை சமாளத்தை பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். தப்பு செய்யாத மனிதர்கள் கிடையாது. தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை மன்னித்து சீர்படுத்துகிற கர்த்தர், திடப்படுத்துகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சகைவு தப்பு பண்ணார், வட்டி கொடுத்து வாங்கினார், அநேகர் வைத்தியத்தில் கொட்டிக்கிட்டார். கர்த்தர் திருத்தல. அவனும் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லிட்டாரா? சவுல் என்ன பண்ணார்? அநேகரை கொலை பண்ணுறதுக்கு காரணம் இருந்தார். அநேகருடைய வைத்தியத்தில் கொட்டிக்கிட்டார். சவுலை விட்டுட்டாரா? 14 நிருபம் எழுதும்படி கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார். யாருமே பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் பியூர் பரிசுத்தத்தையே வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எவனாவது தேடி ஆளையும் நினச்சேன்னு ஒரு பயம் கிடைக்க மாட்டான். என்ன ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பிறந்ததுலேருந்து பியூர் பரிசுத்தமாக பரலோகத்தில் இருக்கிற மனுஷன் போல் எனக்கு நான் பார்க்கணும், அப்படிப்பட்டவனே எனக்கு மருமகனாக வரணும், மருமகளாக வரணும் அப்படின்னு தானே ஜென்மத்துக்கு கல்யாணம் நடக்காது. அல்லேலூயா. சீர்படுத்துவார், திடப்படுத்துவார், பாவங்களை மன்னித்து பலப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஸ்திரப்படுத்துவார் எல்லா கோணான காரியங்களையும். ஏன்னா ஏசப்பா அவர் சொல்கிறாரு, நான் பரலோகத்திலேருந்து பூமியை பார்க்குறேன், ஒருத்தையும் கூட பரிசுத்தவான் கிடையாதான் அவர் சொல்கிறார். ஒருத்தையும் கூட இல்லை. ஏங்க அப்படி பரிசுத்தவான் இல்லை அப்படின்னா எப்படி? ஏசப்பா சொல்கிறாரு, ஒரு பெண்ணை தப்பான கண்ணோட்டத்தோடு நீ பார்த்துட்டேன்னு வச்சுக்க,
பிரச்சாரம் பண்ணியாச்சு. ஒரு பாவம் வந்துருச்சு. அப்படி பார்த்தா உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. திருத்துவார். அதனால் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார், நீதியின் வழக்கரத்தால் தாங்குவார். அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்யணும்? உரிமையாக்கணும். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. யோசுவா 4:14. ஆ ஆ ஆ மேன்மைப்படுத்தினார். ஆ ஆ அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. தேவ பிள்ளைகள் தைரியமாக இருக்கணும், பயப்படக்கூடாது. நம்மளை பார்த்தா 4 பேர் பயப்படணும். அதே இதில் யோசுவா 3:7 வாசிங்க. யோசுவா 3:7. நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல ஆ ஆ எல்லாம் சொல்லுங்கள். மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல எங்கூடையும் கர்த்தர் இருக்கிறத எல்லா மக்களும் பார்த்து அறிய போகிறாங்க. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அதனால தான் எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஏசாயா 33:10. ஆ எல்லாம் சொல்லுங்க. இப்பொழுதும் எழும்புவேன், இப்போது பிரகாசிப்பேன், இப்போதும் வெளிச்சம் கொடுப்பேன், இப்போதும் ஜாதிகளை சொந்தமாக்கி கர்த்தர் என்னை மேன்மையாக்கி மேன்மைப்படுத்துவார். அதாவது மேன்மை ஆகாமல் இருந்தீங்கன்னா மேன்மை ஆகும்படி மேன்மைப்படுத்துவேன் வாயை திறந்தீங்களா நீங்கள் மேன்மை ஆகிடுவீங்க. எல்லாம் சொல்லுங்கள். கர்த்தர் என்னை மேன்மையாக்கி மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 91:15. சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து நாளிலே, பிரச்சனை நாளிலே, வேதனை நாளிலே, கஷ்ட நாளிலே, பலவீன நாளிலே, துக்க நாளிலே, நெருக்கத்தை நாளிலே நான் அவன் கூட இருந்து அவனை தப்புவித்து, எல்லாம் சொல்லுங்கள், என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். எல்லாம் சொல்லுங்கள். துக்கத்துக்கும் பிரச்சனைக்கும் வேதனைக்கும் கஷ்டத்துக்கும் நெருக்கத்துக்கும் தப்புவித்து என்னை அவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. கடைசியாக எரேமியா 31:13. ஆ ஆ ஆ எங்கே இருக்க? கன்னியர்களும் வாலிபர்களும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பை என்ன செய்வாங்க? மகிழ்வார்கள். ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். அவர்களை தேற்றி அவர்களை என்ன செய்வானா? சந்தோஷப்படுத்துவார். இப்போ இந்த கேட்ட வசனங்களெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது பிரச்சனை வருதா? ஏதாவது கஷ்டம் வருதா? ஏதாவது நிந்த வருதா? ஒன்றுமே என்ன செய்யலை, வரலை. இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துரு. இதை படித்து இது எனக்குரிய நீ சொந்தம் கொண்டாடல போதும், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வராது. ஆமேன்.